Hi friends, welcome back to my channel #forest_vlogs. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்களோட நியூ ஹோமோட மாஸ்டர் பெட்ரூம் டூர் தான் பார்க்க போறோம். சோ நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட லெந்த் வைஸ் வந்து 20 feet வரும். இதோட width வந்து one side வந்து 13 feet, இன்னொரு சைடு வந்து 11 feet வரும். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் பால்கனி அண்ட் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து எல்லா ரூமோட சைஸுமே வந்து பெருசாக வேணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமோட லைட்டிங் வந்து நாங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் லைட்டிங் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிசைனர் பர்பஸ்க்காக ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் சான்லியர் லைட்ஸ் ஆட் பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒயர்ஸ்லாம் கொடுத்து ரெடியாக தான் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 meter ட்ராக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 track ஸ்பாட் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராக் ஸ்பாட் லைட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டில்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான். நீங்கள் எலக்ட்ரீஷியன் வச்சு இந்த ட்ராக் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதோட லைட் வந்து நம்மளே இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். டைல் டிசைன் பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாங்க் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட இன்பிட்வீன் கிரவுட்டிங் வந்து பிளாக் கலர்லேயும் ஸ்பேசர் கொடுத்து லே பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக டைல் லே பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்பேசர் யூஸ் பண்ணி லே பண்ணும்போது லேயிங் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. விண்டோஸில் வந்து யூபிவிசி ஓப்பன் டைப் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம்க்கு வந்து சாலிட் பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு கிரே கலர் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறதுனால சீலிங் ஹைட் வரைக்குமே டைல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமில் வந்து ஃபுல்லாகவே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட நைட் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நாங்கள் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்து தான் வச்சுருக்கோம். உள்ளேயே வந்து செப்பரேட்டாக சாக்கெட் அண்ட் ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. இந்த பாத்ரூமில் வந்து ஏர் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பர்பஸ்க்காகவே லாங் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ்க்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். நமக்கு தேவைப்பட்ட ரேக்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூமோட ஃப்ளோர் டைல் பார்த்தீங்கன்னா ஸ்பேசர் யூஸ் பண்ணி லே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஈபாக்சி கிரவுட்டிங் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈபாக்சி யூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மெயின் ரீசன் வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அதனால தான். நெக்ஸ்ட் இந்த ரூமோட பால்கனி ஏரியா பார்க்கலாம். இதில் வந்து ஸ்லைடிங் யூபிவிசி ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டைல் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாங்க் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு குட்டி சீட்டிங் ஏரியாவும் இருக்குது. சிங்கிள் ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியோட மெயின் ஹைலைட்டே வந்து இந்த டெரகோட்டா ஜாலிஸ் தான். இந்த பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாக்கெட் அண்ட் ஸ்விட்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரூமோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டைல் வந்து நாங்கள் வாலில் லே பண்ணியிருக்கோம். இந்த டைலோட டிசைன் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டா ஒயிட் மார்பிள். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே சாக்கெட்ஸ் வேணும், எங்கெங்கே ஸ்விட்சஸ் வேணும், எந்த லைட்டோட ஸ்விட்ச் வந்து எங்கே வேணுன்ற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் குயின் சைஸ் காட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் கிங் சைஸ் காட் யூஸ் பண்ணாலுமே இந்த சாக்கெட் ஸ்விட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட ஏசிக்காக காப்பர் ஒயர்ஸ் வந்து நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வால்லே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் கன்சீல்டாக வேணுன்றதுக்காக. ஸோ எங்களோட ஏசி கம்ப்ரெசர் வந்து எங்களோட பால்கனிலே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காப்பர் ஒயர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த காப்பர் ஒயர்ஸ் வந்து அவங்க சென்டராக கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஃப்யூச்சரில் வந்து சீலிங் ஒர்க் வந்து வாக்ஸ் பேனலிங் பண்ணலான்ற ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிட முடியும். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஏசிலாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறீங்க. நாங்கள் வந்து ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக ஒயர்ஸ் வந்து வெளியில் தெரியுது. நீங்கள் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணலன்னா ஒயரே வெளியில் தெரியாத மாதிரி கன்சீல்டாக பிளான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாலில் ஒரு பெரிய சைஸ் மிரர் வந்து வரப்போகுது வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட் பாயிண்ட்ஸ் அண்ட் சாக்கெட் ஸ்விட்சஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம்.
இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். அதோட ஒயர்ஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணுன்றதுக்காக கன்சீல்டாக வேணுன்றதுக்காக வால்லே வந்து பைப் ஃபிக்ஸ் பண்ணி இந்த 2 ஹோல் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா ஒயர்ஸ் எதுவுமே வெளியில் தெரியாத மாதிரி நம்ம கன்சீல்டாக பண்ண முடியும். எல்லா ரூம்ஸ்லேயுமே இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வேணுன்றதுக்காக லேன் போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டீகோ விண்டோ பிராண்டோட இந்த ஸ்க்ரீன் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப் டு 12 ஃபீட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா பால்கனி அண்ட் இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் தான். இந்த ப்ரொஃபைல் லைட்ஸோட கவரேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு நாங்கள் வார்ம் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பாட் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை பில்டர்கிட்ட கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம முன்னாடி நோட் பண்ணணும், எதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த மாதிரி பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்றது எல்லாத்தையுமே நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.